Hey all, வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஈஸியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம சைடில் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இது பால் பொங்கினதுக்கப்புறமா தான் அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கினதுக்கப்புறமா அதை அந்த ஆடையோடு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்காக நான் இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1/4 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அந்த பாலோட கலந்து விட்டுக்கலாம். அந்த சுகர் வந்து அந்த பாலில் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த திக்கான பாலை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலே கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சதுக்கப்புறமா எப்படி நல்லா கொஞ்சம் நுரையோடு இருக்கா. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த பவுலை வந்து மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 5 hours வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே இதை எடுத்து மறுபடியும் நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது எதுக்காக மறுபடியும் அடிக்கிறோம்னா அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை வந்து மறுபடியும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி போட்டு ஓவர் நைட் இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி ஆயிரும். சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த பாதாம் பால் மிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் செகண்ட் டைம் அந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக அதை ஆட் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதாம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ எந்த க்ரீம் எதுவுமே இல்லாமல் வெறும் பால் மட்டும் வச்சே வீட்டில் இருந்த ஈஸியான ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.